வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு காரைக்காலில் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் தொடக்கம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது என்றும் இதற்கான காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் 3 இடங்களில் தொடங்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் வருகின்ற 23ஆம் தேதி என்றும் வேட்புமனு பரிசீலனை வருகின்ற 24ஆம் தேதியும் வேட்புமனு திரும்ப பெற வருகின்ற 26ஆம் தேதி கடைசி நாள் என்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட மத்திய துணை ராணுவ படையினர் 2 கம்பெனி மற்றும் 700 போலீசார் ஈடுபட உள்ளனர்கள். இதில் காரைக்கால் மாவட்டத்தில் தமிழகத்தின் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்ட எல்லைகளில் 10 சோதனை சாவடிகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பணம், நகை மற்றும் பரிசு பொருட்களுக்கு தகுந்த ஆவணங்களின்றி எடுத்து சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். Consequent to the announcement of election, the MCC has come into force with immediate effect in the district of Karaikal. It will be in force till the completion of election. Hence, it is requested that all the political parties, candidates, and general public must adhere to the model code of conduct. Political parties must obtain permissions from the district election officer for conducting events, rallies, and public meetings. The political parties are not allowed to place flags, banners without the prior permission in accordance with ECI guidelines. The defacement will be removed from all the government offices in the next 24 hours, from public places in the next 48 hours, and from the private places in the next 72 hours. To ensure that all the election rules and MCC are put in place, there are 15 flying squad teams, 5 video surveillance teams per constituency, and 10 static surveillance teams at the border checkpost, which has been deployed, and they are in the field with immediate effect. காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான இஷிதா ரதி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி இஷிதா ரதி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து வங்கிகளின் மேலாளர்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட துணை ஆட்சியரும் மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி திரு செந்தில்நாதன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அறிவிக்கப்பட்டதின் தொடர்ச்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் வங்கிகள் தேர்தல் காலத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ள காலப்பகுதியில் வங்கிகள் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அனைத்து அறிவுறுத்தல்களையும் மற்றும் நிலவும் சட்டம் விதிமுறைகளையும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்கள் அறிவுறுத்தினார்கள். குறிப்பாக மிகப்பெரிய தொகை பண பரிவர்த்தனைகள், சந்தேகத்திற்கிடமான ரொக்கப்பணம் எடுத்தல் மற்றும் வைப்பு, தேர்தலை பாதிக்கக்கூடிய வகையிலான அசாதாரண நிதி இயக்கங்கள் போன்றவை தொடர்பாக உரிய கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேவையான தகவல்கள் உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் காலத்தில் வங்கிகள் எந்தவித அரசியல் சார்பும் காட்டாமல் வெளிப்படைத்தன்மை, நடுநிலைத்தன்மை மற்றும் சட்டப்பூர்வ பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிமுறைகளுக்கு புறனான எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் தேர்தல் காலத்தில் நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான விழிப்புணர்வு, கண்காணிப்பு மற்றும் ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் சுதந்திரமான, நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தலை உறுதி செய்ய அனைத்து வங்கிகளும் மாவட்ட நிர்வாகத்துடன் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது.
இந்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை அறிவித்ததன் தொடர்ச்சியாக தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி ஐஏஎஸ் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலை அறிவித்ததன் தொடர்ச்சியாக தேர்தல் நன்னடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான இஷிதா ரதி ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்தார். இதனை அடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் மாவட்ட துணை ஆட்சியரும் மாவட்ட துணை தேர்தல் அதிகாரியுமான திரு செந்தில்நாதன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் தொடர்பான முக்கிய அம்சங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. தேர்தல் காலப்பகுதியில் சட்டம் மற்றும் ஒழுங்கு, பொது அமைதி மற்றும் பொது சௌகரியம் பேணப்பட வேண்டும் என்றும் வெறுப்பு பேச்சு, மதம், சாதி, சமூகம் அல்லது வர்க்க உணர்வுகளை தூண்டும் வகையிலான பிரச்சாரங்களில் எந்த கட்சியும் ஈடுபடக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது. அரசு வாகனங்கள், அரசு பணியாளர்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பிற அரசு வளங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின்னர் வாக்காளர்களை பாதிக்கும் வகையில் புதிய திட்டங்கள், நிதி உதவிகள், சலுகைகள் அல்லது பொது அறிவிப்புகள் வெளியிடப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. வாக்காளர்களை பாதிக்கும் நோக்கில் பணம், பரிசு பொருட்கள், இலவச பொருட்கள், உணவு, மதுபானம் அல்லது பிற ஏதேனும் ஊக்கங்களை வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் வாக்கு வாங்குதல் அல்லது வாக்காளர்களை கவரும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. பொதுக்கூட்டங்கள், தெருக்கூட்டங்கள், பேரணிகள் மற்றும் தேர்தல் தொடர்பான அனைத்து பொது செயல்பாடுகளும் மாவட்ட தேர்தல் அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் முன் அனுமதி பெற்று மட்டுமே நடத்தப்பட வேண்டும். கூட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்காக இடம், நேரம், பாதை, ஒளிபரப்பு, போக்குவரத்து ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டுதல்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. அனைத்து வேட்பாளர்களும் மற்றும் அரசியல் கட்சிகளும் தேர்தல் செலவினங்களை முறையாக பதிவு செய்து இந்திய தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ள செலவு கட்டுப்பாட்டு வரம்பிற்குள் செயல்பட வேண்டும். செலவினங்கள் தொடர்பான ரசீதுகள், பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள் தேர்தல் விதிகளின்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சமூக ஊடகங்கள் தொடர்பாக தவறான தகவல்கள், உறுதிப்படுத்தப்படாத செய்திகள், வெறுப்புணர்வை தூண்டும் பதிவுகள், பொய்யான விளம்பரங்கள் அல்லது வாக்காளர்களை தவறாக வழிநடத்தும் தகவல்கள் பகிரப்படக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களது சமூக ஊடக நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான ஒருவரை நியமித்து தேர்தல் விதிமுறைகள் மீறப்படாதவாறு கண்காணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் நன்னடத்தை விதிகள் மீறப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு அவற்றின் மீது உடனடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. வாக்குப்பதிவு மையங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு, ஒழுங்கு மற்றும் தேர்தல் அதிகாரிகள் வழங்கும் அனைத்து வழிமுறைகளும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டது. காரைக்கால் மாவட்ட தேர்தல் அலுவலகம் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் நன்னடத்தை விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் கட்சித் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் தங்களது செயற்பாட்டாளர்களுக்கு தேர்தல் நன்னடத்தை விதிகள் குறித்த தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கி எந்தவித மீறலும் நடைபெறாதவாறு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நன்னடத்தை விதிகள் தொடர்பான தகவல்கள், விளக்கங்கள் அல்லது புகார்கள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலகத்தை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை தனித்தனியாக வைத்ததில் உள்நோக்கம் இருக்கிறது என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஒரே நாளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தனித்தனியாக வாக்குப்பதிவு நடத்துவதில் உள்நோக்கம் இருப்பதாகவும் இதனால் புதுச்சேரியில் தவறுகள் நடக்க அதிக அளவு வாய்ப்புகள் உள்ளது என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு சுமூகமாக பேசி முடிக்கப்படும் என்றும் புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு குறித்து கட்சி தலைமை அறிவிக்கும் என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்தார்கள். டைமிங் ஏன் எங்களை மட்டும் தனியா பாண்டிச்சேரி மட்டும் தனியா வச்சிருக்காங்கன்ட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது மாதிரி வெளியில இருந்து கொண்டாந்து இங்க ஏதாவது தவறுகள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு யோசனையும் இருக்கு. ஏன் இதை மட்டும் இந்த தனியா, அதாவது எப்பயுமே எந்த காலத்திலும் இல்லாத மாதிரி புதுச்சேரி தனியா வச்சிருக்காங்க. இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா என்பதுதான் எங்களுக்கு. அதாவது தொடர்ந்து பல முறை நடந்த தேர்தல் பூரா தமிழ்நாட்டோடு இணைந்து தான் நமக்கு தேர்தல் வந்திருக்கு.
சில சமயம் தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்து தேர்தல் நடத்தும்போது கூட நாங்கள் வந்து புதுச்சேரி தேர்தல் நடக்கும்போது தமிழ்நாட்டை அந்த பகுதி தேர்தல் நடத்தணும், பக்கத்தில் கடலூர், விழுப்புரம், தெற்கு மாவட்டங்கள் அதெல்லாம் நடத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அதையும் தேர்தல் கமிஷன் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ புதுசாக தமிழ்நாட்டுக்கு ஒரு தேதி, புதுச்சேரிக்கு ஒரு தேதி, புதுச்சேரிக்கு நாளையிலேருந்து நாமினேஷன் சொல்லி ஆரம்பிக்கும் போது இதில் உள்நோக்கம் இருப்பதாக எங்களுக்கு, அதாவது இப்போ நாங்கள் கட்சி தலைமை தொடர்பு கொண்டிருக்கிறோம், அவங்களும் தலைமை தொடர்பு கொண்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்களுடைய இந்தியா கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்குது. சமய நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிராஜுல் மில்லத் தமிழ் இலக்கிய பேரவை, இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகம், காரைக்கால் பைந்தமிழ் பேரவை, பாரதி செல்லம்மா தமிழ் சங்கம், காரைக்கால் HMTS பங்களாவில் ஐயா நல்லக்கண்ணு நினைவரங்கத்தில் இப்தார் நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தினர். தமிழ்நாடு அரசின் உமறு புலவர் விருதாளர், புதுவை அரசின் தமிழ் மாமணி, கலைமாமணி, நேரு விருது மற்றும் சமய நல்லிணக்க விருதாளர் பேராசிரியர் ஹாஜி மு சாய்பு மரைக்காயர் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். பேராசிரியர் முனைவர் இரா அசோக்குமார் வரவேற்றார். சென்னை புதுக்கல்லூரி மேனாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் பேராசிரியர் ஹாமு நத்தர்ஷா, அருட்தந்தை பால்ராஜ்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு அரசின் உமறுப்புலவர் விருதாளர், புதுவை அரசின் கலைமாமணி, இலங்கை அரசின் நஜ்முல் கலாம் விருதாளர் பேராசிரியர் ஹாஜியா சா நசிமா பானு சிறப்புரையாற்றினார். சிங்கப்பூர் செம்மொழி இதழாசிரியர் மு இல்யாஸ், வழுத்தூர் ஹாஜி ஆ பஷீர் அகமது, தண்டபாணி பத்தர், டாக்டர் ஹாஜா பாருக், முனைவர் வாசுகி ஜெயராமன், பார்த்திபன், சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜி மகனார், நுக்மான், கரீம், பால்ராஜ், செயின்ட் ஹெல்த் கேர் கிளினிக் நிறுவனர் நத்தர் சா மாலிம் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் விழாவில் கலந்து சிறப்பித்தனர். சிராஜுல் மில்லத் தமிழ் இலக்கிய பேரவை செயலாளர் ஹாஜி SM முகமது ஆரிப் மரைக்காயர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். மாவட்ட தலைவர் அப்துல் நஷீர் நன்றி கூறினார். மௌலவி ரஹ்மத்துல்லா ஜைனி துவாவுடன் விழா முடிவுற்றது. எல்லா சமய அன்பர்களும் அனைத்து அமைப்புகளின் நிர்வாகிகள் ஏராளமாக பங்கேற்றமை சமய நல்லிணக்கத்துக்கு சான்றாக விளங்கியது. சர்வதேச மகளிர் தின விழா காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. பெண்கள் கல்வி சமூக அறக்கட்டளை, தேசிய பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் அதேகும் பின்னகம் புதுச்சேரி இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின விழா காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இவ்வமைப்பின் தலைவர் திருமதி S பத்மினி அவர்கள் தலைமை உரையாற்றினார். முன்னதாக திருமதி பிரபாவதி சுப்பையன் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு MH நாஜிம் அவர்கள் கலந்து கொண்டு இசை மகளிர் சுய உதவி குழுவிற்கு பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கடனுதவியாக 10 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். மேலும் பெண்களின் முக்கியத்துவம் பற்றியும் பேசினார். தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பு செயலாளர் வை ஜெயந்திராஜன் பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைக்காக பாதுகாப்பு பற்றி சிறப்புரையாற்றினார். தொழிலதிபர் சந்திரமோகன், நகர காவல் ஆய்வாளர் அறிவு செல்வன், மகளிர் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் ஷாமிலா தேவி, வழக்கறிஞர் உமா மகேஸ்வரி, பேங்க் ஆஃப் இந்தியா மேலாளர் சண்முகப்பிரியா, ஆசிரியை மஞ்சுளா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்தனர். இந்த அமைப்பை சார்ந்த மகளிர் குழுக்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மகளிர் திரளாக கலந்து கொண்டனர். நிறைவாக ஸ்ரீதேவி நன்றியுரை கூறினார். ஸ்ரீ தாரா கிட்ஸ் பிரைமரி பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ தாரா கிட்ஸ் பிரைமரி பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு பள்ளியின் நிறுவனர் திருமதி KMK மணிமேகலை கண்ணையன், தாளாளர் திரு KMK கார்த்திகேசன் கண்ணையன், பள்ளியின் முதல்வர் திருமதி தமிழரசி கார்த்திகேசன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். டாக்டர் சிவராஜ்குமார் MBBS, DCH டெபுட்டி டைரக்டர் மற்றும் கலாபாரதி, கலைமாமணி, பத்மஸ்ரீ திரு கேசவசாமி, மேனேஜிங் கமிட்டி மெம்பர் கேந்திரிய வித்யாலயா திரு சுரேஷ் ரூபன், DMK யூத் விங் செக்ரட்டரி, PTA பிரசிடென்ட் ஸ்ரீ தாரா கிட்ஸ் பிரைமரி ஸ்கூல் திரு GK மணிகண்டன், மேனேஜிங் டைரக்டர் KFDA, DMK இன்ஜினியரிங் விங் செக்ரட்டரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முதலாம் வகுப்பு பயிலும் கீர்த்தன் யாஸ்ரீ ஆங்கிலத்தில் வரவேற்புரை வழங்கினார். முன்னதாக பள்ளி மாணவியர் இறைவாழ்த்து பாடல் பாடி விழாவினை தொடங்க ப்ரீ KG மாணவ மாணவியருக்கு பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது.
தொடர்ந்து மாணவியரின் அழகான வரவேற்பு நடனத்தில் கண்ணனை மேடைக்கு அழைத்து வந்தனர். பக்தி மட்டுமல்லாது தேசப்பற்றினை பறைசாற்றும் விதமாக மிலிட்டரி நடனம் அமைக்கப்பட்டது. மத சார்பற்ற இந்தியாவை உருவாக்குவோம், ராணுவ வீரர்கள் மட்டுமல்லாது அவர்கள் குடும்பத்தையும் வணங்கிடுவோம் என்ற கருத்து அனைவரின் மனதிலும் பதிக்கப்பட்டது. ரோபோட் நடனம் பார்ப்பவர்களின் கண்களில் கவரும் விதமாக அமைக்கப்பட்டது. ப்ரீகேஜி, எல்கேஜி மாணவ மாணவரின் நடனங்கள் மிகவும் அழகாகவும் கேளிக்கை அளிப்பதாகவும் அமைக்கப்பட்டது. நடன அமைப்பு திரு அரவிந்த் மாஸ்டர் KFDA நடன வகுப்பு குழுவினரால் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. இது மட்டுமல்லாது யோகாவின் பெருமைகளை திரு யோகாசாரியா விக்னேஷ் மாரி யோகா சென்டர் உரிமையாளர் திருமதி பிரியா மணிகண்டன், அசிஸ்டன்ட் யோகா ட்ரெய்னர் அவர்கள் எடுத்துரைக்க பள்ளியின் மாணவர்கள் யோகா திறமை மிகவும் ஆற்றலுடன் வெளிப்படுத்தினர். விழாவினை சிறப்பிக்கும் விதமாக செல்வி நான்சி ஜார்ஜ் மற்றும் திருமதி பவித்ரா சரண், திருமதி டார்த்தி மெர்சி ராணி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினர். இறைபக்தி, தேசபக்தி, யோகா அறிவியல் பயன்பாடு இவற்றை மாணவர்கள் அழகாக மிக சிறப்பாக தமது நடனங்களின் வாயிலாக எடுத்துரைத்தனர். இறுதியாக திருமதி ஜீனத்துல் முனைரா நன்றியுரை வழங்கினார். விழாவினை தாரா கிட்ஸ் பள்ளியின் தாளாளர் திரு KMK கார்த்திகேசன் கண்ணையன் அவர்கள் ஏற்பாடுகள் செய்திருந்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சி மற்றும் வணிக விளம்பர பேனர்களை நகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தினார்கள். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை புதுச்சேரி மாநில தேர்தல் துறை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் சாலையில் இருந்த அரசியல் கட்சி மற்றும் வணிக நிறுவன விளம்பர பேனர்களை நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் அனுமதி மீறி சாலைகளில் அரசியல் கட்சி பேனர்கள் வைக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.